நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகள்ல நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், நான் ஒரு மந்திரம் சொன்னாவே என் கடன் பிரச்சனை தீந்துருமா? ஒரு கோவிலுக்கு போனாவே என் கடன் பிரச்சனை தீந்துருமா? அப்படின்னா, நீங்க அந்த வழிபாடுகளை செய்கிறபோது, உங்களுக்கு உழைப்பதற்கு, வருமானம் கிடைப்பதற்கு அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் உழைக்கிறபோது, வருமானம் அதிகமாகும். அதன் மூலமாக கடனை அடைக்க முடியும். இப்படிதான் நம்ம அத புரிஞ்சுக்கணுன்றத என்னோட பதிவுகள்ல நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப நான் மாசம் ஒரு 7 நிகழ்ச்சிக்கு போறேன்னா, ஒரு 10 நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு வந்தா கூட, நம்ம அதிகமா உழைக்க தயாரா இருக்கிறபோது, கண்டிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனை தீரும். இந்த கோவில் திருக்குரையலூர், சீர்காழி பக்கத்துல இருக்கு. அங்க உக்கிர நரசிம்மர் கோவில் இருக்கு. திருமங்கையாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம் இதுதான். ரொம்ப அற்புதமான கோவில். ஏற்கனவே கடன் பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ண சொல்லியிருக்கேன். அந்த நரசிம்மர் உக்கிர நரசிம்மராக இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம். இப்போ ஒரு கேள்வி வருது, உக்கிரமா இருக்கிற நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணலாமா? லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். அவர் நமக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு உதவி செய்வார். இவர் உக்கிரமா இருக்கிறாரே, போய் பார்க்கலாமா? அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா ஆண்டாள் பாடுனா, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். பெருமாள் இருக்கிறானே, அவனுடைய 2 கண்ல ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன். கதிர் மதியம் போல் முகத்தான். இந்த சூரியன் சுட்டெரிக்குதே, அது யாருக்குன்னா எதிரிகளுக்கு, பகைவர்களுக்கு. இந்த சந்திரன் மாதிரி குளிர்ச்சியா இருக்கே, அந்த கண்ணு யாருக்குன்னா அடியவர்களுக்கு. உக்கிர நரசிம்மர்னா யார் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, தன்னுடைய பக்தர்களை யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் உக்கிர நரசிம்மர். அதனாலதான் பிரகலாதனுக்கு அவர் நரசிம்மராக, தாயாக தந்தையாக இருந்தவர். எல்லாமே அவராக இருந்து பிரகலாதனை காப்பாற்றியவர். ஆனா இரணியனுக்கு, அதனால உக்கிர நரசிம்மரா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. பொதுவாகவே உக்கிரமா இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது நாம அதற்குரிய தகுதியோடு இருக்கணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, கடன் தீர்றதுக்கு எனக்கு வழி தெரியணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் பார்க்குற வேலையிலேயே எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சி எனக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமா வரணும், அது மூலமா நான் கடன் அடைச்சிட முடியும், இந்த மாதிரி தேவை இருப்பவர்கள் திருக்குரையலூர் உக்கிர நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.